அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, நாம் புதுசாக ஒரு காரியம் ஆரம்பிக்க முன்னாடி என்ன பண்ணோம்னா, கேலண்டரை எடுப்போம். கேலண்டரை எடுத்து நல்ல நேரத்தை பார்ப்போம். அதில் கௌரி பஞ்சாங்கம் பின்னாடி பார்ப்போம். கௌரி பஞ்சாங்கம் அதில் உத்தி, லாபம், தனம், அமிர்தம் இந்த நேரத்தை பார்ப்போம். ஒரு 10 பேரில் 5 பேர் வந்து ஹோரைகளை பார்ப்பாங்க. சுப ஹோரை என்ன போட்டிருக்கோம். புதன், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இவங்க வந்து சுப ஹோரைகள் என்ன போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தை நாம் செலக்ட் பண்ணுவோம். இப்படி நாம் செலக்ட் பண்ணுற சுப ஹோரைகள் வந்து எல்லாருக்கும் சக்ஸஸ் கொடுக்குதான்னா நிச்சயமாக இருக்காது. நான் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் நான் இதை ஃபாலோ பண்ணி அது நடக்காத போது எதுக்காக இப்படி நடக்குதுன்னு யோசிக்கும் போது நம்ம லக்னம் மற்றும் ராசிக்கு ஏற்ற ஹோரைகளை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணுறப்ப சக்ஸஸ் கிடைக்குது. அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம விஷயத்துக்கு போவோம். இப்போ ஜோதிடத்தில் வந்து குரு அணி, சுக்கிர அணின்னு கிரகங்களே 2 பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. குரு அணியில் வந்து குரு, வளர்பிறை சந்திரன், சூரியன், செவ்வாய் இவங்க வந்து குரு அணியில் இருக்காங்க. சுக்கிர அணியில் சுக்கிரன், புதன், சனி, ராகு, கேது இவங்க வந்து சுக்கிர அணியில் இருக்காங்க. இப்போ இந்த குரு அணியிலேருந்து செவ்வாய் மட்டும் சுக்கிர அணியில் கொஞ்சம் சுக்கிரனோட மட்டும் நட்பு கொண்டு இருப்பார். அதே மாதிரி சுக்கிர அணியில் சனி மட்டும் குருவோட கொஞ்சம் நட்பாக இருப்பார். அதனால் நாம் அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ நாம் இந்த ஹோரைகளை எப்படி யூஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகலான்னு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. இப்போ முதல்ல நம்ம மேச லக்னத்திலேருந்து தொடங்குவோம். மேச லக்னம், மேச ராசி. இப்போ இந்த மேச லக்னம், மேச ராசிக்காரங்களுக்கு சுப ஹோரைகள் வந்து குருவை தேர்ந்தெடுக்கலாம், வளர்பிறை சந்திரனை தேர்ந்தெடுக்கலாம், சூரியனை தேர்ந்தெடுக்கலாம். அப்புறம் இந்த கடன் அடைக்கிறதுக்கு வந்து இந்த செவ்வாய். ஏன்னா சனி பகவான் வந்து அதுவும் கடன் அடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேச லக்னத்துக்கு அதிபதி, மேச ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய். இவருக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. அதனால் இவங்க சனி ஹோரையை தவிர்த்துட்டு செவ்வாய் ஹோரையை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மேச லக்னம், ரிஷப ராசி இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து சுப ஹோரையில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் செவ்வாயை யூஸ் பண்ணலாம். 3 மேச லக்னம், மிதுன ராசிக்காரங்க வந்து சுக்கிரன் மற்றும் சூரிய ஹோரையை யூஸ் பண்ணிக்கலாம். மேச லக்னம், கடக ராசிக்காரங்க வந்து குரு, வளர்பிறை சந்திரன் ஹோரை, சூரியன் ஹோரை, செவ்வாய் ஹோரையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேச லக்னம், சிம்ம ராசி இவங்க வந்து குரு, வளர்பிறை சந்திரன், சூரியன் மற்றும் செவ்வாய். மேச லக்னம், கன்னி ராசிக்காரங்க சுக்கிரன் மற்றும் சூரிய ஹோரையை யூஸ் பண்ணிக்கலாம். மேச லக்னம், துலா ராசிக்காரங்க செவ்வாய் மற்றும் செவ்வாய் ஹோரைகளை யூஸ் பண்ணிக்கலாம். மேச லக்னம், விருச்சிக ராசிக்காரங்க குரு, வளர்பிறை சந்திரன், சூரியன் மற்றும் செவ்வாய் ஹோரைகளை யூஸ் பண்ணிக்கலாம். மேச லக்னம், தனுசு ராசிக்காரங்க குரு, வளர்பிறை சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த ஹோரைகளை யூஸ் பண்ணலாம். மேச லக்னம், மகர ராசிக்காரங்க வந்து குரு, சுக்கிரன் இந்த ஹோரைகளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடன் அடைக்கிறதுக்காக நம்ம செவ்வாய் தானே யூஸ் பண்ணுவோம், அல்லது சனி ஹோரையை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம், இல்லை சூரியன் ஹோரையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து சுக்கிரனும் அதுக்கு யூஸ் பண்ணலாம். கடன் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக சுக்கிர ஹோரையை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேச லக்னம், மகர ராசிக்காரங்க. அதே மாதிரி மேச லக்னம், கும்பகார ராசிக்காரங்களும் குரு மற்றும் சுக்கிர ஹோரையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேச லக்னம், மீன ராசிக்காரங்க வந்து குரு, வளர்பிறை சந்திரன், சூரியன், செவ்வாய் ஹோரைகளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம லக்னம் மற்றும் ராசிக்கு ஏற்ற மாதிரி ஹோரைகளை யூஸ் பண்ணால் தான் சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நாம் வந்து கேலண்டரில் கொடுத்த மாதிரி பொதுவாக யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதில் தோல்வி அடைஞ்சோன்னா நாம் வந்து என்ன சொல்கிறோம்,
உடனே ஜோதிடத்தை வந்து பொய்ன்னு சொல்கிறோம், குறைய சொல்கிறோம். நாம் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லலை, தெரிஞ்சுக்கிறங்க. நான் இந்த மாதிரி ஹோரைகளை யூஸ் பண்ணி, அதாவது முன்னாடி கேலண்டரை பார்த்துட்டு ஹோரைகளை யூஸ் பண்ணிவிட்டு அதில் சக்ஸஸ் கிடைக்காம, அதுக்கப்புறம் நம்ம சில ஏன் நடக்குது அப்படி நடக்குதுன்னு பார்த்து அப்புறம் நம்ம லக்னம் மற்றும் ராசிக்கேற்ற ஹோரைகளை யூஸ் பண்ணுறப்ப தான் சக்ஸஸ் கிடைக்குது. இது மட்டும் இல்லை, நாம் ஆக்சுவலாக சக்ஸஸ் ஆகணும்னா ஹோரைகளை மட்டும் இல்லை, படுபட்சியை தெரிஞ்சுக்கணும். அந்த நாளை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தாராபலன், பஞ்சகம், இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடை ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி செஞ்சால் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும், அந்த கடை நல்லபடியாக ஓடும். நாம் வந்து அதெல்லாம் பார்க்காம கேலண்டரில் சுப முகூர்த்த நாள்னு போட்டிருக்கு, நல்ல நேரமாக இருக்குது, கௌரி பஞ்சாங்கத்தில் நல்ல உத்தி லாபம்னு போட்டிருக்கு, தனம்னு போட்டிருக்கு, ஹோரைகள் வந்து சுப ஹோரைகளை தேர்ந்தெடுத்து செஞ்சிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஓடலைன்னா அப்புறம் நம்ம வந்து எல்லாம் பார்த்து தான் செஞ்சேன், ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே பார்க்காம செய்கிறாங்க, சக்ஸஸ் ஆகிடுறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். நம்ம வந்து தசாபுக்தி மட்டும் பார்த்துக்கிட்டு செய்யாமல் இப்படி பச்சி, தாராபலன் இப்படியெல்லாம் பார்த்துட்டு, பஞ்சகம், கசர யோகம் எல்லாம் பார்த்துட்டு செய்கிறப்ப தான் நல்லபடியாக ஓடும். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நாம் வந்து ரிஷப ராசி, ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்காரங்களுக்குலேருந்து ரிஷப லக்னத்திலேருந்து பார்ப்போம், அவங்களுக்கு உண்டான உரைகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.